ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரிஞ்சி ரைஸ். இதை ப்ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 6 அல்லது 7 ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட கார்னர் சைடை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறேன். கட் பண்ணின ப்ரெட் பீஸை நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பொரிக்கும்போது லைட்டாக ப்ரெட்டு எண்ணெய் குடிக்கும். ஆனால் இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா லைட்டான எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரித்து எடுக்கிற ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகி வரும். இதை நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நம்மளுக்கு கடைசியாக தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் சோம்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பை சேர்த்ததும் பிரியாணி இலை 2, மராத்தி மொக்கு 2, லவங்கப்பட்டை 1, அன்னாசிப்பூ 2, கிராம்பு 6, ஏலக்காய் 3 சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 6 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இஞ்சி சிறிதளவு சேர்த்து இடிச்சிக்கலாம். அது கூடவே 8 பூண்டு பல் எடுத்து அதையும் இடிச்சிக்கலாம். இதை இடிச்சிட்டு இதையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஆயில் பத்தாமல் இருக்குது அப்படின்னா அது லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனியன் இப்போது நல்லா கோல்டன் கலரில் நல்லா கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 3 அல்லது 4 தக்காளி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 கேரட்டு, அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பீன்ஸ் 7 எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கை கூட தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கல. ஏன்னா நான் இதில் பட்டாணியும் சோயா சங்க்ஸும் சேர்க்க போகிறதுனால எக்ஸஸாக இருக்க வேணான்றதுனால நான் இதில் சேர்க்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா சங்க்ஸு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது சின்ன சைஸு, அதனால் இதை சுடுதண்ணியில் போட்டு தான் சேர்த்துக்கணும் அப்படின்றதில் டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பெருசு சேர்க்குறீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்ச காஞ்ச பச்சை பட்டாணியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு அதிகமான மசாலா ஐட்டம்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ப்ளைனாக கூட விட்டுறலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி இப்போது ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போது 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்ணியவும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்துக்கிட்டது 4 கிளாஸ் அரிசி, 8 கிளாஸ் தண்ணி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதுமானது. இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு வெயிட்டர் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வர்றதுக்கு ஒரு நிமிஷம் அதை அப்படியே மூடி விட்டுறலாம். 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே கொதிச்சிட்ருக்கோம். அப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு புதினா இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இப்போயே லைட்டாக ரைஸு வெந்திருக்கும். வெயிட்டர் போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெயிட்டர் போட்டுட்டு 1 அல்லது 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிட்ட ப்ரெட் பீசஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி பெரிய சைஸ் உள்ள கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் உடைய ஆரம்பிச்சிட்டோம். கரண்டியோட பேக் சைடை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் வரும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்ல சுவையான பிரிஞ்சி ரைஸ் தயார். இந்த ரைஸ் கூட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல அருமையான சுவையில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.